வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்காகனா, நம்ம ஓலா, ஊபர், ரேப்பிடோ எல்லாத்துலேயுமே பேக் டேக்ஸி வந்துட்டே இருக்கு. அந்த பைக் டேக்ஸியை பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா ரேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த வீடியோ தான். எல்லாத்துலேயுமே ரேட்டு அதிகமாகுது. பெட்ரோல் ரேட் அதிகமாகுது, வீட்டு வாடகை அதிகமாகுது, ரேஷன் ரேட் அதிகமாகுது, ஜிஎஸ்டி அதிகமாகுது. ஆனால் இந்த கேப் டிரைவருங்களுக்கு மட்டும் அவங்களோட ரேட் அதிகமே ஆகாது. எதனாலன்னு சொல்லுங்கள். இந்த நிறைய அக்ரிகேட்டர் கம்பெனிங்க வந்துட்டுக்குது. அவங்க தான் இந்த கவர்மெண்ட்டே ஆழ்ந்துன்னுக்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிற பாருங்க. நம்ம 100 பேர், 1000 பேர், லட்சம் பேருக்குள்ள நம்ம சொன்னால் டிரைவருங்க கையில் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க, அன்இன்ஸ்டாலுங்க பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களாம் பண்ண மாட்டாங்க. அவங்க எதனால் அவங்க பண்ணுவாங்கன்னா, டைரெக்டாக போயிட்டு அந்த ஆஃபீஸ்லேயே போயிட்டு டைரெக்டாக இது பண்ணி விட்டுடணும். நம்ம கவர்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லிடணும். நம்மளும் சொல்லியாச்சு, பார்த்தாச்சு. கவர்மெண்ட் ஒரே ஒரு ஆக்ஷன் கூட எடுத்துக்கல. டூ வீலரால் எவ்வளோ உயிருங்க போகுது, எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறமா காரு புது புது கம்பெனிங்க வந்துட்டுக்குது. எவரெஸ்ட் ஃபீட்டு, ஃபுட் ஃபீட்டு, யூ ஃபீட்டு, என்னென்னவோ காருங்க கம்பெனி வந்துட்டுக்குது. டெய்லி ₹250 தான், ₹350 தான், ₹450 தான். 10 ஆர்டர் பண்ணு, உனக்கு எல்லாமே உனக்கு ஃப்ரீ. ₹350 வாடகை மட்டும் கட்டிட்டு நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு டிரைவர் நிம்மதியாக வாழ முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா, இந்த கவர்மெண்ட்டு டைரெக்டாக இந்த கவர்மெண்ட்டே நினச்சிச்சின்னா அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஆனால் இங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. டிரைவருங்களாம் எவ்வளோ நாள் தான் போயிட்டு ரேட்டு கொடுப்பா, ரேட்டு கொடுப்பா, ரேட்டு கொடுப்பா, கவர்மெண்ட்டோட ரேட்டு வார்த்தைலாம் தர மாட்டேங்கிறான். இதுலேருந்து எவ்வளோ குடும்பங்கள் நாசமாகுது தெரியுமா? 13ஆந்தேதி பெங்களூர் ஃபுல்லாகவே ஷட் டவுன் ஆகுது. கேப் டிரைவர் யாரும் வராதிங்க. எதுவுமே இல்லை. இவங்க நினச்ச மாற்றம் ஒன்றுமே நடக்காது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஆள் தான். அதுதான் நம்மளோட கவர்மெண்ட். இவங்க நினச்சாதான் இந்த கேப் டிரைவரை மேலே தூக்கின்னு வர முடியும். நம்ம 8 லட்சம் 10 லட்சம் கொடுத்து காரு வாங்கிட்டு நம்ம காருக்கு நம்ம டேக்ஸ் கட்டிக்கிட்டு வருஷம் எஃப்சி பண்ணணும். அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ் பண்ணணும். இதுக்கெல்லாமே கணக்கு போட்டாலே ஒரு வருஷம் சம்பாதிக்கிற காசு அதிலே போயிடுது நம்மளுக்கு. எந்த டிரைவர் தான் நான் சம்பாதிச்சிக்கிறேன், இவ்வளோ காசு நான் சம்பாதிச்சிக்கிறேன்னு யாருன்னா ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் நான் போனேன், இவ்வளோ காசு நான் சம்பாதிச்சேன், இவ்வளோ காசு பெட்ரோல் போச்சு, இவ்வளோ காசு எஃப்சிக்கு போகுது, இவ்வளோ காசு இன்சூரன்ஸ் போகுதுன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு புக் எடுத்து கணக்கு போடுங்க. உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ நஷ்டம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10 லட்சம் கொடுத்து கார் வாங்கிட்டீங்கன்னா கார் ரேட் ஏதோ அதிகமாகாது. 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட வருஷம் கம்மியாகிட்டே தான் போவோம். அந்த காரை நீங்கள் 2வதுல நீங்கள் விற்றுட்டு போகலான்னு சொல்லிட்டு பாருங்க, அந்த காருக்கு ரேட்டே தர மாட்டாங்க. எதனால்? எல்லோ போர்டு. இதே ஒயிட் போர்டுனா பாருங்கள் 15 வருஷம் இருக்கும் எஃப்சி. எல்லோ போர்டு பாருங்கள் வருஷம் இருக்கும். எதுக்கு வருஷம் வைக்கணும்? ஏன் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அப்படி வைக்கலாமே. அப்படி வச்சா காசு அதிகமாகும். கவர்மெண்ட்டுக்கு யார் டேக்ஸ் கட்டுறவங்க? நம்ம தான் இழிச்ச வாயினுங்க. நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எதனால் நான் சொல்கிறேன்னா, 13ஆந்தேதி பெங்களூர் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் பண்ணினே இருக்கிறாங்க. அதுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? இந்த ₹24 ரேட்டு தரணும். அப்போ தான் கேப் டிரைவருங்கெல்லாம் நல்லா இருக்க முடியும். இல்லைனா எல்லோரும் நாசமாக போகணும். அவங்க குடும்பம், குட்டி, அதுக்கப்புறமா வண்டியை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு விற்றுட்டு அவன் ஊரை பார்த்துன்னு போயின்னுக்கணும். அவ்வளோதான். ஒரு நாள் இந்த கேப் டிரைவருங்க எல்லோரும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த நகர மீட்டர்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆப்பை எல்லா டிரைவரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டியூட்டியும் நீங்கள் ஆன் பண்ணாதீங்க. ஓலா, ஊபர், ரேப்பிடோ எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணி போடுங்க. ஒரு நாள் அந்த மாற்றம் வரும் பாருங்கள். ஒரே ஒரு நாள் நீங்கள் ஓலா, ஊபர், ரேப்பிடோ இது 3த்துமே நீங்கள் யூஸே பண்ணாதீங்க. நகர மீட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஜனங்களே தானாக நம்மளை தேடின்னு வருவாங்க. அவங்களுக்கு வெளியில் போகணுன்னு நினச்சாங்கன்னா ஓலா, ஊபர், ரேப்பிடோவில் எதுலையுமே ஆர்டர் எடுக்க முடியாது. அப்போ வந்துட்டு நகர மீட்டர் தான் அங்கே புக் பண்ணுவாங்க. ஓகேவா? எல்லா ஜனங்களுக்கும், பொதுமக்களுக்கும் நான் சொல்கிறேன், நகர மீட்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டிரைவராக இருந்தீங்கன்னா டிரைவர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கஸ்டமராக இருந்தீங்கன்னா கஸ்டமர் ஆப் இருக்குது. உங்களுக்கு நான் லோகோ கூட நான் போடுறேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதால் தான் இனிமேல் ஃபியூச்சரே நல்ல மாதிரி ஆக போகுது. 0 கமிஷனு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணி அனுப்புங்க. இந்த கவர்மெண்ட் சொல்லிச்சு ஏதோ ஒரு பாரத் ஆப்பு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு. அது கனவாக போயிடுச்சு. அது க்ரியேட் ஆகல, ஒன்றும் ஆகலை. அதுலேருந்து யாருக்கு பயன் இருக்குது? யாருக்குமே பயன் இல்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்கிறேன். எல்லா கஸ்டமரும் நகர மீட்டர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இனிமேல் அந்த ஆப்பை தான் எல்லா டிரைவரும் யூஸ் பண்ண போகிறாங்க. ஓலா, ஊபர், ரேப்பிடோ யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நகர மீட்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா கூட நான் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன். இனிமேல் ஓலா, ஊபர், ரேப்பிடோ எதுவுமே யூஸ் ஆகாது. எல்லா டிரைவர்ஸும் அன்இன்ஸ்டால் பண்ணினே இருக்கிறோம். ஓகேவா? கவர்மெண்ட் மூலியமாக போனால் கவர்மெண்ட் எதுவும் எங்களுக்கு பண்ணலை. அதனால் நகர மீட்டர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. லிங்க்கு உங்களுக்கு நான் தரேன். கஸ்டமர் இருந்தீங்கன்னா கஸ்டமரோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிரைவர் இருந்தீங்கன்னா டிரைவரோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் அதுதான் மேல் மட்டத்துக்கு போகுது. எவ்வளோ உச்சத்துக்கு தொடப்போகுதுன்னா அவ்வளோ உச்சத்துக்கு தொடப்போகுது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஓலா, ஊபர், ரேப்பிடோவை விட்டுருங்கோ. அவன் ஒரு டைம் ஒரு காசு காமிக்குவான். அதெல்லாம் தான் நான் சொல்கிறேன். நகர மீட்டர் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதிலேருந்து டிரைவர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் இருந்தாச்சும் டிரைவருங்களோட தினசரி வாழ்க்கை அதெல்லாச்சும் போட்டோம். சரியா? ப்ளீஸ் ஜனங்களே எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் ஒரு தமிழ் பையன் தான். ஆனால் நான் வளர்ந்து எல்லாமே பெங்களூரில் தான். ஓகேவா? நானும் ஒரு டிரைவராக இருக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் டெய்லி ரெகுலராக உங்களுக்கு நான் என்னால் எப்போ போட முடியுதோ நான் போடுறேன். ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க,
இந்த அக்ரிகேட்டர் ஆப்புங்க இருக்கிற மட்டும் இந்த கேப் டிரைவர், ஆட்டோ டிரைவரு எதுவும் இது பண்ண முடியாது. எப்போ நீங்கள் அவங்கலேருந்து உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ அப்போ தான். ஏன்னா 1,00,000 பேர் தான் நகரமீட்டர் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. பேசஞ்சர் 50,000 பேர் தான் பண்ணியிருக்காங்க. அதோட எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு கோடிக்கணக்கில ஆகும், லட்சக்கணக்கில ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு பேக் டு பேக் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சர்வீஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். நகரமீட்டர் ஆப்பில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் கண்ண மூடின்னு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நகரமீட்டர் ஆப்பை. இவங்கள தான் இப்போ நாங்கள் நம்பின்னு இருக்கிறோம். கை விட்றாதீங்க மக்களே. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கேப் டிரைவருக்கு ஒரு வாழ்க்கை தாங்க. ஜெய் ஹிந்த்.